நினைக்காத. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோவை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் செய்யலாம். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா மசிச்சுக்குவோம். நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு மசிச்சாச்சு. ஒரு 4 மிளகாவை நம்ம தூள் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த கடாயில் பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக நறுக்குனேன் 4 பல்லு பூண்டை போட்டுக்கலாம். பூண்டு நல்லா இதாகிடுச்சு. இப்போ 4 காஞ்ச மிளகா அரைச்சோம் இல்லையா, தூள் பண்ணதை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. 1 கப் அரிசி மாவு போட்டுக்கலாம். போட்டு கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் கலந்தாச்சு. இதை ஆற வச்சோன்னே நம்ம உருளைக்கிழங்குல போட்டுடலாம். இந்த மசிச்ச உருளைக்கிழங்குல எடுத்து போடலாம். ஆறட்டும் மாவு. ஃப்ரெண்ட்ஸ், மாவு அரைச்சி உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுடலாம். இப்போ அரிசி மாவு, உருளைக்கிழங்கு, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு தேவையானது. இப்போ எல்லாத்தையும் பிசையலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன், அதையும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இல்லாமல் நல்லா பிசையலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு உருண்டையை எடுத்து இருங்க. இந்த 2 கையிலையும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு உருண்டையை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கட்டர் போர்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் நல்லா நீளமாக இது மாதிரி பண்ணி இந்த மாதிரி நல்லா நீளமாக பண்ணிட்டு அங்கங்கே இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு கடாயில் எண்ணெய் இருக்குது, சுட்டுடுச்சு. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்தோன்னா நம்மளோட டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடும். வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு, எடுத்தாச்சு. அவ்வளோதான். நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். பாருங்கள், இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு. பொட்டேட்டோவும் அரிசி மாவும், உருளைக்கிழங்கும் அரிசி மாவும் வச்சு ஈஸியான டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பசங்களுக்கு லீவில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்களும் ரெடி பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். Bye.